வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஹெர்னியானா என்ன அண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னதை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சென்னை புரஷவாக்கம் நோபல் ஹாஸ்பிட்டல்ஸோட டைரக்டர் அண்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் பாலாஜி ரவில்லா இருக்காங்க. வாங்க அவர்கிட்டயே பேசுவோம். வணக்கம் டாக்டர். ஸோ டாக்டர், ஹெர்னியா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு பாப்புலரான விஷயம். பட் நிறைய பேருக்கு அவன் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ண போயிருக்காங்க, இப்படி தான் நாங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் எக்ஸாக்ட்லி ஹெர்னியானா என்ன டாக்டர்? ஹெர்னியா அப்படின்றது குடல் இறக்கம். ஓகே. அதாவது இப்போ வயிறுன்றது ஒரு மசில் கேவிட்டி, ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் மசில் சுற்றி இருக்குது, பேக்டாக இருக்குது. அதுக்குள்ளே குடல் சார்ந்த உறுப்புகள், கொழுப்பு ப்ளஸ் லிவர், ஸ்ப்ளீன், கிட்னி எல்லாமே உள்ளே இருக்குது. ஓகே. இப்போது மூமெண்ட் இருக்கிற ஆர்கன்ஸ் என்ன? குடல் தான் மூமெண்ட்டில் இருக்கும், இதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதெல்லாமே மசில்ஸ் என்ற ஒரு லேயருக்கு உள்ளே இருக்கணும். மசில் லேயர் ஒரு துவாரம் உருவாகியிருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் தொப்புள்ன்றது ஒரு துவாரம், இது பிறப்பாலேயே நமக்கு ஒரு துவாரம். அது வழியாக தான் நம்ம அம்மாவோட தொப்புள் கொடியில் கனெக்ஷன் ஆகிருக்கும். உணவு அப்படி தான் வரும் நமக்கு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது. ஓகே. பிறந்த உடனே இந்த துவாரம் தானாக மூடிடும். அதே மாதிரி ஆண்களுக்கு கீழே அந்த விரகொட்டைக்கு ரத்தம் வரதுக்காக சில துவாரங்கள் வச்சிருக்காரு கடவுள். இதெல்லாம் மசில் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம், நேச்சுரல் மசில் டிஃபெக்ட்ஸ். பட் சின்னதாக இருக்கும். அதெல்லாம் சில நபர்களுக்கு இது பெருசாகிடுறது. ஓகே. அது பிறப்பாலேயே பெருசாகி குழந்தை பருவத்திலே பிரச்சனைங்க வருது. இல்லை இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க பாப்பா பெருசாகும் போது இந்த தொப்புள், அவங்களுக்கு இருக்கிற தொப்புள் இருக்கிற ஸ்ட்ரென்த்து போயிடும், கொஞ்சம் பெருசாகிடும். அந்த நேரத்தில் நிற்கும் போதும் இருமும் போதும் குடல் இறக்கம், குடல் சார்ந்த கொழுப்பு அந்த துவாரத்து வழியாக வெளியே வரும். ஓகே. அதுதான் ஹெர்னியான்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர். ஸோ இந்த கொழுப்புன்ற விஷயம் எதனால், ஓவர் ஃபேட் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அது வெளியில் அப்படி வருதா டாக்டர்? இது காமனாக கேட்குற கேள்வி. அது பெரும்பாலும் உண்மை கிடையாது. அது ஆக்சுவலாக உங்களுடைய மசிலுடைய டோன், ஓகே, நல்ல ஃபிட்டாக இருக்கிற இண்டிவிஜுவல் கூட ஹெர்னியா வரலாம். அது இயற்கையான ஹெர்னியாஸ் எல்லாம் வரலாம். செயற்கையான ஹெர்னியாஸ் என்னென்னா, இப்போ முன்னாடி ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது சிசேரியன் ஆப்ரேஷனை பெரிய ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது 2 முன்னாடி பண்ணும்போது சில வாட்டி அந்த வீக்னஸ் வரும் அந்த இடத்துல, இல்லையா? திருப்பி மசில் நம்ம இது பண்ணும்போது வீக்னஸ் இருக்கும். ப்ளஸ் தையல் விட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ அது வழியாக வர ஹெர்னியாஸும் இருக்குது. முன்னாடி எந்த ஒரு சர்ஜரி, அப்பெண்டிக் சர்ஜரி ஓப்பன் பண்ணிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போல்லாம் லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறோம். அதனால தான் இப்போ லேப்ரோஸ்கோபி பண்ணுறது. அதனால தான் சர்ஜரி பண்ணி ஹெர்னியா வந்துடக்கூடாது, நம்மளால் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ ஹோல்ஸில் பண்ணுறது. ஸோ செயற்கையாக வர ஹெர்னியாஸ்க்கும் அந்த மசில் டோனாக இருந்தோன்னா அது வராமல் நல்லா ஒரு ஹீலிங், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹீலிங் நல்லா இல்லைன்னா நம்ம முக்கிறதுனால, இரும்புறதுனால, ரொம்ப ஒரு உணவு போஷாக்கு நல்லா இல்லாததுனால வீக்காகி அந்த வழியாக இரும்ப தும்மை அது வெளியே ஹெர்னியா வெளியே வந்துடும். ஓகே. ஸோ டாக்டர், இது இப்படி வெளியில் வர்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உடம்புக்கு வருது, என்ன பிரச்சனைகள் வருது? யூஸ்வலாக அந்த ஏர்லி, அதாவது முன்பாகவே இன்னும் பெருசாக வலி தெரியாததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யாருக்குமே அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நாங்கள் எங்கேயாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் நிறைய பேருக்கு. அவங்களுக்காக ஒன்றும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு நல்லா இருக்கேன் டாக்டர், நான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறேன்னுவாங்க. பிளட் யூரின் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம வயிற்றை தொட்டு பார்க்கும்போது எங்களுக்கு அது தெரிய வருது. ஓகே. இப்படி தான் தெரிய வருது எங்களுக்கு நிறைய பேருக்கு. சில பேருக்கு அது சார் டாக்டர் எனக்கு என்னமோ இங்கே வீக்கமாக இருக்குதுன்னு வருவாங்க. ஓகே. பார்த்தா அந்த வீக்கம் படுத்தா போயிடுதுன்னு அவங்களே சொல்லுவாங்க கரெக்டாக. ஏன்னா நின்னா தான் அது, இருமுனா தான் அந்த துவாரத்து வழியாக குடல் வெளியே வரும். நம்ம படுத்தா உள்ளே போயிடும். ஓகே. இருமுனா வெளியே வரும், இல்லைன்னா உள்ளே போயிடும். குழந்தைக்கே சொல்லுவாங்க, என் குழந்தை இரும்பு நல்லா கத்தி அழும்போது அது விரக்கொட்டை அந்த அந்த பகுதி ரொம்ப வீக்கமாக இருக்குது டாக்டர்னு குழந்தைய கொண்டு வருவாங்க என்கிட்ட. ஸோ எல்லா பருவத்துலேயும் இது வருது. ப்ரெசன்டேஷன் இதுதான். வலின்றது கொஞ்சம் பெருசாகும். ஒரே சைஸில் இருக்காது. இது 4 அடியில் பெருசாகிட்டே வரும். பெருசாக இழுக்கிற விதம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரியே இருக்கும் வயிறு எப்பவுமே. ஏன்னா குடல் வெளியே வரதுனால ஒரு இழுப்பு இருக்கும். இதில் அந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குமா டாக்டர்? ஏன்னா குடல் இறக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாப்பிட முடியாத மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குமா, இல்லை வயிறு வலி அந்த மாதிரி சிம்டம்ஸாக இருக்குமா? கண்டிப்பாக ஜீரண கோளாறு, இந்த வயிறு வலியெல்லாம் அதனால் வராது. ஓகே. இது வந்தால் ஒரு ஹெர்னியாவுடைய ஏர்லி ஸ்டேஜில் கூட அவ்வளோ ஈஸியாக வராது. ஹெர்னியா கொஞ்சம் அந்த துவாரம் ஒரு கணக்குப்படி ஒரு டயமீட்டருக்கு மேலே போயிடும். ஏன்னா ஒரே துவாரத்தில் அப்படியே இருக்காது. அது ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குன்னா அந்த மசில் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு தான் வரும். அது
ஓகே. ஸோ ஒரு டயமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொத்த குடலும் வெளியே வரும். மொத்த குடலாம் ஒரு லூப் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சுன்னா சடனாக வந்து என்ன ஆகும், அந்த லூப் வெளியே வந்தது திருப்பி படுத்தா உள்ளே போகாமல் அங்கேயே வெளியே மாட்டிக்கும். ஓகே. அப்போ தான் பயங்கரமாக வலி வரும். அந்த குடல் பிசைகிற மாதிரி வலி வரும். சில பேருக்கு வந்து குடல் அடைப்பு வந்துட்டு வயிறு உப்பிடும். ஓகே. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஹெர்னியாக்கு லேட்டர் ஸ்டேஜில் வரும். எப்போ வரும்னு மருத்துவரால் கூட கணிக்க முடியாது. ஓகே. இனிஷியலாக ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு, அப்புறம் லைட்டாக ஒரு இழுக்கிற வலி வரும். இதை பார்க்காம இதையும் ஏதோ ஒன்று சொல்லி இல்லை தெரிஞ்சும் அதை சரி பண்ணிக்காமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அது லாஸ்ட்டில் வந்து இப்படி முடியும் போது எமர்ஜென்சியாக கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறதும் உண்டு இதில். ஓகே. ஸோ ஹெர்னியான்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வெறும் ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வா டாக்டர்? ஏன்னா ரொம்ப யூஸ்வலாக கேட்குற வார்த்தை தான், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹெர்னியா ஆப்ரேஷன் அப்படின்னு. இது வந்து நான் யூஸ்வலாக சொல்கிற பதில் இதுதான். இது வந்து மருத்துவமே கிடையாது இதில். இது இன்ஃபெக்ஷன் கிடையாது. இது வந்து எதுவும் இயற்கையாக உருவான ஒரு கொழுப்பு கட்டி கிடையாது. எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுக்கலாம்னு கிடையாது. இது வந்து லிட்ரலி நான் ஒரு கத்தி எடுத்து ஒருத்தன் வயிற்றில் குத்தி கிழிச்சிட்டான்னு வச்சுங்க. ஓகே. குடல் வரைக்கும் போகலை, மசில் வரைக்கும் கிழிச்சிட்டு அவன் ஓடிட்டான்னா அதுதான் ஹெர்னியா. ஓகே. இது மசில் கிழிஞ்ச உடனே உங்கள் குடல் வெளியே வந்தா, அதாவது தோலை விட்டு வெளியே வரலன்னும் செஸ்ட் அந்த வரைக்கும் வந்து நின்று போச்சு. இது எப்படி மருத்துவத்தில் பண்ண முடியாது. ஓகே. இட் இஸ் அ மெக்கானிக்கல் டிஃபெக்ட். ஓகே. இட் ஹேஸ் டு பி, அதாவது சர்வை சிகிச்சை அவனுடைய கையால் தான் இதை க்ளோஸ் பண்ணி தீர்வு காண முடியும். ஏன்னா க்ளோஸ் பண்ணலன்னா இட் கேனாட் பி கியூர்டு இல்லையா. மசில் ஸ்ட்ரென்த்து கொடுத்தாலும் ஓட்டை இருக்கேன், ஓட்டை சுற்றி ஸ்ட்ரென்த் ஆகுமே தவிர ஓட்ட மூடாது. ஓகே. ஸோ இட் ஹேஸ் டு பி சர்ஜிக்கலி கரெக்டட் ஒன்லி. ஓகே டாக்டர். ஸோ என்ன மாதிரியான ஒரு சர்ஜரிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? அதான் ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹெர்னியா வந்து முதல் இது வந்து நம்மளுடைய தொற்ற காலத்துலேருந்து நம்மக்கிட்ட ஹெர்னியா இருக்குது மனிதருக்குள்ள. இது பல ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயும் பல நூற்றாண்டு முன்னாடியே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மை கேரியரில் வந்து நாங்கள் முதல்ல அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. மயக்கம் ஜெரல் மயக்கமோ முதுகில் ஊசி போட்டோ அதை மறுக்க வச்சு அந்த இடத்துக்கு போய் அதை திறந்து அந்த வெளியே வந்த குடலாம் உள்ளே தள்ளிட்டு ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். பட் அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு 2 பேருக்கு திருப்பி வந்துடுச்சு. ஸோ அது 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சைஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர் டிஃபெக்ட் டயமீட்டர் இருந்தால் அதுக்கு க்ளோஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, மேலே ஒரு வலை வைக்கணும், மெஷ் ரிப்பேர்னு சொன்னோம். ஓகே. அந்த வலை கூட 5 சென்டிமீட்டர் ஓவர்லாப் இருக்கணும் எல்லா சைடும். ஸோ 20 சென்டிமீட்டர் ஒரு 5 சென்டிமீட்டர் டிஃபெக்ட்னா எல்லா சைடும் 20 சென்டிமீட்டர் ஓவர்லாப். அந்த சைஸுக்கு வலை வச்சா தான் அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அவர் பண்ணது 25 வயசில் பண்ணியிருந்தாலும் 75 திருப்பி வரக்கூடாதுன்னா அந்த மாதிரி வச்சாதான் வராமல் இருக்குது. ஓகே. இல்லைன்னா நீங்கள் திருப்பி எழுந்து நடந்து முக்கி இதெல்லாம் பண்ணாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது இல்லையா. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது கூட இது மாதிரி வச்சா வராது. ஓகே. அதை ஓப்பன் கூட பண்ணாமல் இப்போ இந்த சமீப காலத்தில் மெஷ்ஷு வச்சிடுறோம், வெறும் தைச்சிட்டு வர்றதில்லை. பட் அந்த மெஷ்ஷு வைக்கிறத கூட ஓப்பன் பண்ணி வைக்காமல் ஹோல்ஸ் மூலமாகவே லேப்ரோஸ்கோப் மூலமாகவே பெருசாக கிழிக்காமல் உள்ளே போய் அந்த ஹெர்னியா ரிப்பேரை பண்ணி மெஷ்ஷு வச்சு வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி கூட பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு, லேப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா ரிப்பேர். ஓகே டாக்டர். ஸோ வந்து இதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கூட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணலாமா, ஆர் லைக் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அவங்க வாழணுமா? ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிகமாக முக்குனா இல்லை திடீர்னு எழுந்து நடந்தால் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மெஷ் வச்சாலும் ப்ராப்ளம் இல்லைன்றீங்க. பட் ஸ்டில் அவங்க லைஃப் ஸ்டைல் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரணுமா? சரி, இதில் வந்து பெரிய டிபேட் ஒன்று. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நேயர்கள் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதை என்னம்மா இப்படிலாம் சொல்லி தான் வச்சாங்க, திருப்பி எனக்கு 4 வாட்டி வந்துடுச்சு 3 வாட்டி வந்துடுச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் நான் ஆப்ரேஷனே பண்ணிக்க மாட்டேன், நடக்கட்டும்ன்ற மாதிரி விரக்தியாக உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். ஓகே. சரி, இப்போது ஒரு முடிவுங்க, ஹெர்னியா இருக்குது தச்சிட்டோம் மெஷ் வச்சிட்டோம்னு கிடையாது. இப்போ ஹெர்னியா இருக்குது, உங்கள் உடம்புல வந்து பூ போல் மெதுவாக மசிலில் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல், நீங்கள் அதுவும் டெலிவர்ட் ஆன மசில்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தோல் மாதிரி மசிலை பிடிச்சிடலாம் அப்படியே, நீங்கள் அவ்வளோ லூஸாக இருக்கும் வயிறெல்லாம். ஓகே. நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரெக்னென்ட் உமன் மாதிரியே இருப்பாங்க அவங்கெல்லாம். ஏன்னா குடல் வந்து தொங்கும், மசில்ஸே பிடிக்காது. இந்த மாதிரி மசில் நான் எங்கே மெஷ் வச்சாலும் ஒன்றும் நிற்க போகிறதில்ல. சரி, இப்போ நீங்கள் ஒரு செவத்தில் ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு பூசுறீங்கன்னா கூட பூசுகிற சிமெண்ட் வந்து சுற்றி இருக்கிற செவரை பிடிச்சி தான் அது நிற்க முடியும். அது சுற்றி இருக்கிற செவரே வீக்காக இருக்குன்னு வச்சுங்க, நான் என்ன வச்சாலும் இட் இஸ் கோயிங் டு பிரேக் ஓப்பன். ஸோ செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும்.
அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் 3 மாதம் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். பண்ணலன்னா பண்ண மாட்டோம். நாங்கள் போயிட்டு சில எக்ஸசைஸ் அப்டமினல் அந்த தசையை ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ண சொல்லுவோம். ஓகே. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தப்புறம் ஓரளவுக்கு நாங்கள் அந்த சதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் அப்புறம் போய் அதை வச்சு மெஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே டாக்டர். ஸோ செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நல்லா செலக்ட் பண்ணி ஸ்ட்ரென்த்து கொடுத்து மெஷ்ஷு நான் சொன்னல 20 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் டிஃபெக்ட்னா 20 சென்டிமீட்டர் அந்த 5 இங்கே சைடு ஓவர்லேப் ஆகணும். அப்படியெல்லாம் வச்சு பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் பிபிலாம் இருந்தால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி பண்ணால் அதாவது முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பெருசாக இருமுனாலும் அப்படியே வழிக்கே விழுந்தாலும் ஒன்றும் வராது வெளியே. ஓகே. செலெக்ஷன் சரியில்லை, நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை, மெஷ்ஷை பெருசாக வைக்கலை, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சில பேர் அப்டாமினல் பைண்டர் ஒன்று கொடுப்போம் நாங்கள். ஆப்ரேஷன் முடிச்சப்புறம் கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன்ன்றது இந்த பைண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த லம்பார் பெல்ட்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி அப்டாமினல் ஹெரனியா பெல்ட்னுவோம். முடிச்சப்புறமும் அதை ஒரு 6 months பேஷண்ட்ஸ்க்கு போட வைப்போம், ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா. ஸோ அப்படி இருமுனா கூட இந்த ப்ரெஷரை இது எடுத்துக்கும். ஓகே. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஓகே. ஆப்ரேஷன் முடிஞ்சால் தே கேன் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர் இப்போது இந்த ஹெரனியா ஆப்ரேஷன்லாம் பண்ணுறீங்கல்ல டாக்டர், அந்த டைமில் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? எல்லா சர்ஜரிலையும் மயக்கம்ன்றது ஒரு சேலஞ்ச். ஸோ அனஸ்தீசியாவுக்கு எல்லா சர்ஜரிக்கும் நாட் ஓன்லி ஹெரனியாவுக்கு ஃபிட்டாக இருக்கணும் பேஷண்ட்டு. ஹை சுகர், ஹை பிபி, இருதய கோளாறு, ரத்த சோர்வு, அனிமியா இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஒரு ஐடியலாக அவங்கள எமர்ஜென்சி இல்லாத சுச்சுவேஷனில் சொல்கிறேன் நான். குடல் வெளியே வந்து அடைச்சிக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்திருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது இப்போது. ஓகே. அந்த டைமில் எக்ஸசைஸ் சொல்கிறது, அந்த ஹார்ட்டுக்கு வேண்டியது, ரத்த சோர்வுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணாமல் எடுத்துருந்தோம்னா எப்போ நடக்கும்னா நீங்கள் ஹெரனியாவை விட்டுட்டு கடைசியில் வெளியே வந்து குடல் மாட்டிட்ட அப்புறம் இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் குடலை வெளியே இருக்கிற நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அடைச்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடைச்சதுன்னு வச்சுங்களேன், எப்படியும் சாப்பிட்டாலும் சாப்பிடாகட்டியும் வயிற்றில் ஆசிடும் பித்தமும் உருவாகி வெளியே வர ட்ரை பண்ணும். அதெல்லாம் வயிறை ரொம்ப இறுக்கிட்டு பயங்கர எமர்ஜென்சி ஆகும். அந்த நேரத்தில் எனக்கு இருதயத்தையும் பார்க்கறது நேரம் இல்லை, உங்களுடைய ரத்த சோர்வையும் உங்களுடைய மற்ற உறுப்போடைய ஃபிட்னஸையும் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அப்போ தான் அது அனஸ்தீசியா ரிஸ்க் ஆகுது. சர்ஜரியும் கூட லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாத நேரத்தில், ஏன்னா வயிறுலாம் குடல்லாம் புஷ்ஷுன்னு இந்த பலூன் மாதிரி உப்பி போயிருக்கும். எங்களுக்கு இடமே இருக்காது பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பேஷண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அனஸ்தீசியா ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன் த டேபிள் உள்ளே போகும்போது நான் சொன்ன ஓப்பன் அப்ரோச்சும் இருக்குது, லேப்ரோஸ்கோப்பி அப்ரோச்சும் இருக்குது. காம்ப்ளிகேஷன் அப்படின்னா நிறைய பேர் குடல்லாம் வந்து ஒட்டி போய் ப்ரீவியஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு முக்கியமாக இயற்கையாக வர ஹெரனியாஸ் ஈஸியாக பண்ணிடலாம். முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை வழியாக ஹெரனியா வந்ததுன்னா குடல் வெளியே வந்தது மட்டும் இல்லை, அங்கெல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி சின்ன பின்னமாக இருக்கும். அப்போ அதை மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா பவல் குடல் இன்ஜுரி ஆகிடும். இன்ஜுரி தெரிஞ்சால் சரி பண்ணிக்கலாம். இன்ஜுரி தெரியாமல் உள்ளே போயிடுச்சுன்னாவே அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் குடல்லேருந்து லீக்கேஜ்லாம் நடக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆப்ரேட்டட் கேசஸ் தான் ரொம்ப சேலஞ்சிங் கேசஸ். பட் பொறுமையாக பேஷண்ட்டு நல்லா ஃபிட்டோட மயக்க டாக்டர் எங்களை அவசரப்படுத்தாமல் சீக்கிரம் முடிங்க டாக்டர்னு அவசியம் இல்லாமல் எங்களை வச்சுக்கிட்டோம்னா பொறுமையாக அழகாக அதை பண்ணி எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் முடிக்கலாம். ஆப்ரேஷன் முடிச்ச அப்புறம் என்ன காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த மெஷ் வைக்கும்போது ஹை சுகர் பேஷண்ட்ஸ் இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, ஆல்ரெடி லங் இன்ஃபெக்ஷன், சைனஸ் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெஷ் இன்ஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆர்த்தோல இம்ப்ளான்ட் வைக்கிறாங்க எலும்பு முறிஞ்சா, ரொம்ப ஸ்டெரைலாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஹெர்னியா ரிப்பேர் அந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சில லேமினார் ஏர் ஃப்ளோ, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் எல்லாம் பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இதெல்லாம் சரி மற்ற சர்ஜரிலையும் இருக்கணும், பட் மற்ற சர்ஜரிலாம் நம்ம ஒரு வெளிப்பொருளை உள்ளே வைக்கிறது இல்லை. வெளிப்பொருளை உள்ளே வைக்கிற எந்த சர்ஜரியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப ரொம்ப க்ளீனாக, அதுதான் அந்த நாளையோட முதல் சர்ஜரியாக வச்சுக்கணும். கடைசி சர்ஜரியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நிறைய சர்ஜரி நடந்து முடிஞ்ச தியேட்டருக்குள்ளே ஹெரனியா சர்ஜரி போய் மெஷ் வைக்கிறது தான் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக பண்ணி ப்ரிகாஷனோட பண்ணால் எந்த காம்ப்ளிகேஷனும் வராது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இன்றைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஹெரனியா ஆப்ரேஷன்னா என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஹெரனியா பற்றியும் அண்ட் ஹெரனியாவுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பற்றியும் பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஃபைப்ராய்ட்,
சிஸ்ட் அண்ட் அப்பெண்டிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். until then it's bye from ஐஸ்வர்யா.